வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலை உங்களால் ஐஃபோன் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஐஃபோன் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். உங்ககிட்ட என்ன மொபைல் இருக்கோ அதை வச்சுக்கிட்டே நான் சொல்கிற ட்ரிக்கை மட்டும் உங்களுடைய மொபைல் நீங்கள் பண்ணிங்களன்னா இந்த மாதிரி தான் ஐஃபோன் மாதிரி உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலும் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மாற்றிட்டிங்களன்னா எல்லா செட்டிங்ஸுமே ஐஃபோனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் வரும். மற்றவங்களுக்கு கால் பண்ணுற அந்த டயல் படம் இருக்கட்டும், அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல், அதுக்கு அடுத்தது மெசேஜ் வந்தால் அந்த இது, அதுக்கடுத்தது முக்கியமாக சொல்லணும்னா அந்த டைனமிக் ஐஸ்டாண்டு கூட உங்களால் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஐஃபோனில் இருக்கிற மாதிரி உங்களால் ஈஸியாகவே செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்களும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை இந்த மாதிரி ஐஃபோன் மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலையும் நீங்கள் இதே மாதிரி ஐஃபோன் மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு உங்களுடைய மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே ஒரு சில பர்மிஷனெல்லாம் இந்த ஆப்பில் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் பர்மிஷன், ஃபோன் பர்மிஷன் எல்லாம் கேட்கும். ஸோ அதையும் நீங்கள் அக்ரி கொடுத்து அதுக்கான பர்மிஷனை நீங்கள் இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய அந்த ஆப்போட ஐக்கன், நோட்டிஃபிகேஷன் பேனலில் இருக்கக்கூடிய அந்த ஐக்கன் எல்லாமே ஐஃபோனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பர்மிஷனை நீங்கள் முக்கியமாக எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மறுபடியும் அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்தோடனே மறுபடியும் இன்னொரு பர்மிஷன் கேட்கும், iPhone 14 லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்தோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தோடனே இந்த இடத்துல செட்டஸ் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு iPhone 14 லான்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் இப்போ ஐஃபோனில் இருக்கிற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் ஐஃபோனில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் எந்த ஒரு காசுமே செலவு பண்ணாமல் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய மொபைல் செட் பண்ணிவிட்டு பேக் சைடு மட்டும் எதனா ஒரு ஆப்பிள் கேஸ் போட்டு வெளியே எடுத்துன்னு போனீங்களன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தாங்களன்னா ஐஃபோன் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலோட லுக் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுதான் நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஐஃபோன் வாங்க முடியல, காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் டைனமிக் ஐஸ்டாண்ட் செட் பண்ண தெரியலன்னா அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.